Hi friends, welcome to Vallamai IAS Academy. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா. அதில் என்ன டாபிக்னா ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ். இந்தியாவில் எப்படி நில அமைப்புகள் இருக்குது, மலைகள் எப்படி இருக்குது, காடுகள் எப்படி இருக்குது, கடல்கள் எப்படி இருக்குது, பாலைவனங்கள் எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா 4 வகையாக பிரிக்கலாம். நார்த் ஈஸ்ட் அந்த டைரக்ஷன் படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நார்த் சைடில் என்னென்னா ஹிமாலயன் ரிவர்ஸ், ஹிமாலயன் பீக்ஸ், மவுண்டைன்ஸ் எல்லாமே இருக்குது. நார்த் சைடில் இருக்குது. ஈஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா ப்ரீத் டேக்கிங் நேச்சுரல் ஹெரிட்டேஜ். அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாகவே ஒரு க்ரீனிஷாக இருக்க ஃபுல்லாகவே மலைகள் தான் இருக்குது. பசுமை மாறா மலைகள் நிறையா இருக்குது. அதுதான் ப்ரீத் டேக்கிங் நேச்சுரல் ஹெரிட்டேஜ். வெஸ்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்தியன் டெசர்ட், கிரேட் இந்தியன் டெசர்ட் எங்கே இருக்குன்னா நம்ம இந்தியாவில் நார்த் வெஸ்ட் ரீஜனில் இருக்குது. குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் மேலே இருக்குது. நார்த் சைடில் இருக்கிறது தான் இந்தியன் டெசர்ட். கீழே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பீச்சஸ். ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட். ஈஸ்ட் கோஸ்ட்லேயும் வெஸ்ட் கோஸ்ட்லையும் நிறைய பீச்சஸ் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இன்க்ரெடிபிள் இந்தியான்னு சொல்லுவாங்க. இன்க்ரெடிபிள் இந்தியானா வியக்கத்தக்க இந்தியா. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம இந்தியாவில் எல்லா வகையான இயற்கை வளங்களும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் அப்படின்னா ஹிமாலயன் ரீஜன் தான் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நார்தர்ன் பிளெயின்ஸ்னால் சமவெளிகள். வட இந்தியாவில் இருக்க சமவெளிகள் தான் நார்தர்ன் பிளெயின்ஸ். நெக்ஸ்ட் பெனின்சுலார் பிளாட்டியூனா தீபகற்ப பூமி. இந்தியாவில் எப்படி இருக்குன்னா இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதில் இந்த ரீஜன் டெக்கன் பிளாட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை பெனின்சுலார் பிளாட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கிரேட் இந்தியன் டெசர்ட். நம்ம ராஜஸ்தானில் இருக்க தார் டெசர்ட் தான் கிரேட் இந்தியன் டெசர்ட்டு. நெக்ஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ் என்னன்னா இங்கே ஈஸ்ட் கோஸ்ட்டு, இங்கே வெஸ்ட் கோஸ்ட், இது ரெண்டும் சேர்த்தது கோஸ்டல் பிளெயின்ஸ். அது பக்கத்தில் இருக்க சமவெளிகள் கோஸ்டல் பிளெயின்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐலாண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டும் இங்கே லக்ஷதீப் ஐலாண்ட், அது 2 ஐலாண்டும் இருக்கும். அது ஐலாண்ட்ஸில் பார்ப்போம். இன்க்ரெடிபிள் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம குரூப் 2 மெயின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சராக பார்த்தீங்கன்னா இந்த 6 பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ்லப்பா. நெக்ஸ்ட் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் பார்க்கலாம். நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஹிமாலயன் ரீஜன் தான். ஹிமாலயாஸை தான் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் சொல்லுவோம். நம்ம இந்தியாவோட நார்த்து பகுதியில் இருக்கிற மவுண்டெயின்ஸை ஹிமாலயாஸ் சொல்லுவோம். அதுதான் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஹிமாலயாஸுங்கிற வேர்டு என்ன லாங்குவேஜ்னா சான்ஸ்கிரிட் வேர்டு. அதுக்கான மீனிங் என்னென்னா அபவுட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னா பனிகளின் உறைவிடம். பனிகளின் உறைவிடனா அங்கே எப்பயுமே பனி இருக்கும். அங்கே இருக்க மலைகளில் இருக்க பனி அதிகமாக உருகு நிலைக்கு வராது. எப்பயுமே ஒரு உறைந்த நிலையில் தான் இருக்கும். இப்போ பனிகளின் உறைவிடம்னா இங்கிலீஷ் என்னன்னா அபவுட் ஆஃப் ஸ்னோ. இது எதை சொல்ல ஹிமாலயாஸ். அது என்ன வேர்டுனா சான்ஸ்கிரிட் வேர்டு. நெக்ஸ்ட் ஹிமாலயாஸ் ஒரு ஜஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் சொல்லுவாங்க. அதாவது ரீசெண்ட் டைம்ஸில் உருவானது. ரீசெண்ட் டைம்ஸ்னால் எத்தனை இயர்ஸ்னால் ஃபியூ மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட மில்லியன் இயர்ஸ் ஏகோவுக்கு முன்னாடி தான் இது உருவாகிடுச்சு. அதாவது யங்கஸ்ட் மவுண்டைன் செயின்ஸ் தொடர்ச்சி மலை தொடர்ச்சிகள். இது யங்கஸ்ட் மவுண்டைன் செயின்ஸ் சொல்கிறாங்க. இது எதனால் உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டெக்டோனிக் ஆக்டிவிட்டி. அதாவது எர்த்குவேக்லாம் நம்ம சொல்கிறோம்ல, ஒன்றோட ஒன்று மோதிக்கிறது. அது எர்த்து பிளேட்டு ஒரு மோதல் ஏற்படும். அது மூலயமா உருவாகிறது தான் டெக்டோனிக் ஆக்டிவிட்டி. ஃபோல்டிங் ஆஃப் எர்த் கிரஸ்ட். அதாவது எர்த்தோட மேல் பரப்பில் இருக்க அந்த பிளேட்ஸ் ஒன்றோட ஒன்று மோதல்னால மடிப்பு மாதிரி உருவாகும். அந்த மாதிரி உருவாகிறதா இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் ஹிமாலயன்ஸ். இது இதோடைய ஸ்ட்ரெச்சஸ் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது வரையும் பரவி இருக்குது அப்படின்னா இந்தஸ் கார்ஜ்லேருந்து பிரம்மபுத்திரா கார்ஜ். இந்தஸ் ரிவர் உருவாகுது, அங்கேருந்து பிரம்மபுத்திரா கார்ஜ் அது வரையுமே இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் பரவி இருக்குது. எவ்வளோ தூரத்துக்குன்னா 2500 கிலோமீட்டர், 2500 கிலோமீட்டர்ஸ் இது பரவி இருக்குது. இதோட விட்துன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் 500 கிலோமீட்டர் ஆகும். அருணாச்சல் பிரதேஷில் 200 கிலோமீட்டர். அதாவது பார்த்திங்கன்னா காஷ்மீரில் அதிக வித்தாகும். போக போக ஈஸ்டர்ன் சைட் போக வித்து குறைஞ்சிடும். நெக்ஸ்ட் இது பாமீர் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னா இந்த ஹிமாலயன் ரீஜன் தான் இருக்குது. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. அது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா உலகின் கூரை.
இது ஏன் உலகின் கூரை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் தான் அதிக மலை உச்சிகள் இருக்குது. அதாவது உலக அளவில் பார்த்தோம்னா அதிகமான மலை உச்சிகள் எங்கே இருக்குன்னா நம்ம இந்த ஹிமாலயன் ரீஜன் தான் இருக்குது. அந்த மலை உச்சிகள் எல்லாம் ஒன்று சேர இடம் தான் வந்து இந்த பாமீர் நாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் கூரை. நெக்ஸ்ட் வந்து இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸ் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இன்னொரு பேர் வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ். அந்த 3 வகையை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ். டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னால் வந்து ஹிமாலயாஸுக்கும் மேல் பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா இது சும்மா இந்தியான்னு வச்சுங்க. இதில் வந்து இந்த ரீஜன் ஃபுல்லாகவே ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்த்தில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஈஸ்ட்டில் வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாகவே ஹிமாலயாஸ் தான். இதை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது இதை வந்து கோர் பார்ட் வந்து ஹிமாலயாஸ் ஆகும், இந்த நார்த் பார்ட் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ், அதுதான் வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து முதல் டைப்பான டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அதாவது ஹிமாலயாஸும் நார்த் சைடில் இருக்கும் டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அதை பார்க்கலாம். இது எங்கெங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் டிபெட்டியன் பிளாட்டியூ. இந்தியாவில் டாப்பில் இருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுலேயும் டிபெட்டியன் பிளாட்டியூ, அது 2 இடத்துலையும் பரவி இருக்கிறது டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இதை வந்து இன்னொன்று என்னென்னு சொல்லுவாங்க, டிபெட்டியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபெட்லையும் பரவி இருக்கிறதுனால இதை வந்து டிபெட்டியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட விட்த்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டில், அதாவது அந்த எட்ஜ்லையும் இந்த எட்ஜ்லையும் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 225 கிலோமீட்டர்ஸ் வந்து விட்த்து இருக்கும். இந்த மலையோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 225 கிலோமீட்டர் சென்ட்ரல் பகுதியில் இருக்கும். இதில் வந்து முக்கியமான செடிமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. செடிமெண்ட்ஸ்லாம் வந்து புதை மண்கள், அதாவது தெத்திஸ் செடிமெண்ட்ஸ், மரைன் செடிமெண்ட்ஸ், டெரிஷரி கிரானைட், ஆர்ஷியலி மெட்டாமார்ஃப்ட் செடிமெண்ட்ஸ். தெத்திஸ் செடிமெண்ட்ஸ் எப்படி உருவாச்சுன்னா ஏற்கனவே இந்த ஹிமாலயாஸ் உருவாகிறத பார்த்தோம். தெத்திஸ் சீயோட ஒன்றோட ஒன்று எர்த்து கிரஸ்ட் மோதனதுனால உருவானது தான் வந்து ஹிமாலயஸ்ன்னு பார்த்தோம். அது கீழே இருந்த செடிமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து ஹிமாலயன் ரீஜன் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அந்த இடத்துல இருக்குது. அது இல்லாமல் டெர்ஷியரி கிரானைட்னால் வந்து கிரானைட் கல் நம்ம பார்க்குறோம்ல, அந்த கிரானைட் கல்லோட படிமங்கள்லாம் நிறையா இருக்குது. மெட்டாமார்ஃபிக் செடிமெண்ட்ஸ், இந்த செடிமெண்ட்ஸ்லாம் கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து ராக்ஸாக மாறிடும். அது வந்து பாதி அளவில் வந்து மாறின ராக்ஸ் அந்த ஸ்டேஜஸில் வந்து நிறைய செடிமெண்ட்ஸ் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் முக்கியமான ரேஞ்சஸ், அதாவது இந்த ப்ராமினன்ட் ரேஞ்சஸ், முக்கியமான மலைத்தொடர்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காரக்கோரம், நெக்ஸ்ட் வந்து லடாக், தேர்ட் ஒன் வந்து சஸ்கர், ஃபோர்த் வந்து கைலாஷ். இந்த 4 ரேஞ்சஸுமே டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்குது. இது வந்து கொஷினில் கேட்குற ஏரியா. இந்த 4 ரேஞ்சஸில் கொடுத்துட்டு இது வந்து எந்த ஹிமாலயாஸில் இருக்குது, டிரான்ஸ் ஹிமாலயாஸா இல்லை லெசர் ஹிமாலயாஸ், அந்த மாதிரி ஆப்ஷனில் கேட்பாங்க. அப்போ வந்து இந்த 4 இதையும் நம்ம ஞாபகம் வச்சு 4 ரேஞ்சஸுங்கிறது டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து காரக்கோரமில் வந்து ஓரம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம எங்கே லடாக் வந்து ஹையஸ்ட் பிளேஸில் இருக்குது, அங்கே வந்து நம்ம வந்து மலை ஓரத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போனாங்க. ஓரம் லடாக்கு யார் போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போகிறாங்க. ஜஸ்கர் வந்து பாஸ்கர்னு லாங்குவேஜ், பாஸ்கரும் கைலாஷுங்கிற பையன் 2 பேருமே வந்து லடாக் போகிறாங்க. அங்கே போயிட்டு எப்படி போனால் ஓரமாக நடந்து போகிறாங்க. இது எங்கே இருக்குன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட் வந்து ஹிமாலயாஸ் பார்ப்போம். ஹிமாலயாஸ் வந்து இந்த 3 வகையில் பார்த்தது ஹிமாலயாஸ் வந்து சென்ட்ரல் பார்ட்டில் இருக்குது. அதனால தான் இது வந்து கோர் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுவாகவே ஜென்ரலாக நம்ம பார்த்தா யங்கஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன்ஸ். இந்த மலைத்தொடரில் வந்து ரீசெண்டாக வயதில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான வயதுடையது ஹிமாலயாஸு. இது வந்து ஓல்டஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் எதுனா ஆரவல்லி ஹில் ரேஞ்ச். இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க ஆரவல்லி ரேஞ்ச் தான் வந்து ஓல்டஸ்ட் மவுண்டைன்ஸ். இது ஹிமாலயாஸ் வந்து யங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சு. இது எப்படி உருவாகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்க யூரோப்பும் ஏஷியா அந்த லேண்ட் மாஸ் வந்து நார்த் சைட்லேயும், கோண்டோனா லேண்ட் மாஸ் ஆஃப்ரிக்காவிலேருந்து பிரிஞ்சு போனால் நம்ம இந்தியா வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகும்போது சவுத் பகுதியிலேருந்து வந்து கோண்டோனா லேண்ட் மாஸும் நார்த்தில் வந்து யூரேஷியா லேண்ட் மாஸ் ரெண்டும் ஒன்றோட ஒன்று மோதும் போது தான் இந்த ஹிமாலயாஸ் ரீஜன் உருவாச்சு. அப்போ வந்து நார்த்தில் என்ன ரீஜன்னா யூரேஷியா லேண்ட் மாஸ், யூரோப் அண்ட் ஏஷியாவோட சேர்ந்த லேண்ட் மாஸும், சவுத்தில் வந்து கோண்டவானா லேண்ட் மாஸ், இது 2 சேர்ந்து உருவானது தான் ஹிமாலயாஸ். அங்கே என்ன சி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தெத்திஸ் சி. அந்த தெத்திஸ் சி நடுவில் இருந்தது. இந்த 2 லேண்ட் மாஸும் ஒன்றோட ஒன்று மோதும் போது அந்த சி என்ன ஆகிடுச்சு, ஃபோல்டு மவுண்டைனாக மாறிடுச்சு. அதனால தான் அங்கே தெத்திஸ் செடிமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் பார்ப்போம். ஹிமாலயாஸை வந்து நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ், நெக்ஸ்ட்டு வந்து லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், அடுத்து வந்து ஷிவாலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹிமாலயாஸை கோர் பார்ட்டான ஹிமாலயாஸை 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்ன வகைனா கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், ஷிவாலிக்ஸ். அதில் கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் தான் ஹிமாத்ரி. ஹிமாத்ரிங்கிற பிளேஸும் கிரேட்டர் ஹிமாலயாஸும் ஒன்று தான். கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் தான் ஹிமாத்ரி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது திரி இருக்குல்ல, அதை வந்து திரின்னு வச்சுக்கோங்க. விளக்குக்கு திரி போட்டோன்னா வந்து பெருசாக போடுவோம், கிரேட்டராக போடுவோம். அப்போ கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஹிமாத்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதில் இருக்க ஃபேக்டை பார்க்கலாம். கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து இருக்கிறதுல எலிவேஷன் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஏன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ் அதிலே மீனிங் இருக்குது. ரொம்ப ஹையஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால கிரேட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 6000 மீட்டர். ஹைட்டு வந்து 6000 மீட்டர். அதோட வைட், அதோட வித் எவ்வளோ இருக்கும், 25 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து நார்மலான க்ளவுட்ஸ் இருக்கிற ரேஞ்சை விட அதை விட ஹைட்டான பிளேசஸில் இருக்குது கிரேட்டர் ஹிமாலயாஸ். அதனால் இங்கே வந்து ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஃபிசிக்கல் வெதரிங் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், மழையும் கம்மியாக இருக்குது. இப்போ ஃபிசிக்கல் வெதரிங் அப்படின்னா அந்த பிளேஸில் வந்து அதிகமான மழை பொழிவோ இல்லைனா அதிகமான வெயிலோட தாக்கமும் இருக்கும். இங்கே வந்து ஹையஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால வெயிலோட தாக்கமும் கம்மியாக இருக்கும், மழை பொழிவும் கம்மியாக இருக்கும். அதனால தான் இங்கே வந்து ஃபிசிக்கல் வெதரிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு அதன் காரணமாக என்னென்னா, பர்மனன்ட் ஸ்னோ கவர் அண்டு மெனி கிளேஷியர்ஸ். அதாவது பனிமலைகள் வந்து பனி போர்த்திய மாதிரி எப்பயும் இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஃபிசிக்கல் வெதரிங் கம்மியாக இருக்கிறதுனால, சூரியனோட தாக்கம் கம்மியாக இருக்கிறதுனாலையும் இங்கே வந்து ஸ்னோ கவரும் மெனி கிளேஷியர்ஸ் பனிமலைகளும் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்னென்ன ஆறுகளும் உருவாகுது, பனிமலைகள் முக்கியமானது என்னன்னா கங்கோத்ரி, கங்கை நதி உருவாகும் இடம். யமுனோத்ரி, யமுனை ஆறு உருவாகிற சியாச்சன், இங்கே நிறைய ரிவர்ஸ் உருவாகுது. இந்த பெரினியல் ரிவர்ஸ் வற்றாத நதிகள்லாம் உருவாகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் இருக்குது. முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இந்தியாவில் நம்ம உலக அளவில் பார்த்திங்கன்னா மலை உச்சிகளில் உயரமான இடத்துல வந்து 9 இடங்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அதாவது 14 பீக்ஸில் வந்து 9 பீக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம இந்தியாவில், அதாவது கிரேட்டர் ஹிமாலயாஸ், இந்தியாவில் கிரேட்டர் ஹிமாலயாஸ் இருக்குது, அந்த ரீஜனில் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஹையஸ்ட் பிளேஸ், அதாவது வேர்ல்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் எவரெஸ்ட், அது எங்கே இருக்குன்னா இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் இருக்குது. அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 8848 கிலோமீட்டர். இந்த மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸான நேபாளில் இருக்குது. இதோட ஹைட் வந்து 8848 கிலோமீட்டர். இது வந்து வேர்ல்டுலே ஹையஸ்ட் பீக்கு நம்பர் 1ல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மவுண்ட் K2. மவுண்ட் K2க்கு இன்னொரு பேர் தான் காட்வின் ஆஸ்டின். இதோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8611 கிலோமீட்டர். இது எங்கே இருக்குன்னா காரக்கோரம் ரேஞ்ச். நம்ம காரக்கோரம் ரேஞ்ச் முன்னாடியே பார்த்தோம். அங்கே இருக்க மவுண்டெயின்னா மவுண்ட் K2 காட்வின் ஆஸ்டின். இது வந்து வேர்ல்டில் செகண்ட் ஹையஸ்ட் பீக். நெக்ஸ்ட்டு வந்து கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா வந்து நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பீக். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸு. நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பீக்குன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா, வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 3rd ஹையஸ்ட் பீக்கு. இது எங்கே இருக்குன்னா நம்ம நெய்பரிங் கண்ட்ரி நேபாளுக்கும் இந்தியன் ஸ்டேட்டான சிக்கிம், இதுக்கும் அதுக்கும் நடுவில் இருக்கிறது தான் கஞ்சன்ஜங்கா. இது வந்து நம்ம இந்தியாவோட ஹையஸ்ட் பீக்கு. நெக்ஸ்ட்டு வந்து லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் பார்ப்போம். லெஸ்ஸர் ஹிமாலயாஸுக்கு இன்னொரு பேர் தான் வந்து ஹிமாச்சல்னு சொல்லுவாங்க. ஹிமாச்சலுக்கு இன்னொரு பேர் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து 3700 to 4500 மீட்டர். கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து 6000 மீட்டர், அதை விட இது கொஞ்சம் ஹைட்டு கம்மி. அதனால் 3700 to 4500 மீட்டர். இதோட வித்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர். இதோட வித்தும் கம்மியாக தான் இருக்கும், 80 கிலோமீட்டர். இங்கே வந்து முக்கியமான ராக்ஸ் இருக்குது. என்னென்ன ராக்ஸ்னால் லைம்ஸ்டோன், ஸ்லேட், குவார்ட்சைட். இது மாதிரி முக்கியமான ராக்ஸ் வந்து எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இந்த 3 ராக்ஸுமே வந்து லெஸ்ஸர் ஹிமாலயாஸில் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஹிமாச்சல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெஸ்ஸர் ஹிமாலயாஸில் இருக்க முக்கியமான மவுண்டன் ரேஞ்சஸ் பார்க்கலாம். அது என்னென்னா பீர்பாஞ்சல், மகாபாரத், தௌலாதார். இந்த 3 ரேஞ்சஸுமே எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் அந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்க ஹில் ஸ்டேஷன், முக்கியமான ஹில் ஸ்டேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
இந்த முக்கியமான ஹில் ஸ்டேஷன் எங்கன்னா லெசர் ஹிமாலயாஸில் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஹைட்டு கம்மியான இடத்துல தான் வந்து டூரிஸ்ட் வந்து அதிகமாக போக முடியும். அதனால் ஹில் ஸ்டேஷன், மேஜரான ஹில் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா லெசர் ஹிமாலயாஸ். என்னென்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷிம்லா, முசோரி, அல்மோரா, நைனிட்டல், ராணிகட் அண்ட் டார்ஜிலிங். இது எல்லாமே ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் தான். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இது வந்து லெசர் ஹிமாலயாஸ். ஏன்னா அங்கே வந்து எலிவேஷன் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால மக்கள் வந்து எளிதில் வந்து அங்கே போய் டூரிஸ்ட்டை சுற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹிமாலயாஸில் இருக்க மேஜர் பாசஸ் பார்க்கலாம் என்னன்ட்டு. இம்பார்ட்டன்ட் பாசஸ் பார்த்தீங்கன்னா 8 வகையான பாசஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காரக்கோரம் பாஸ். காரக்கோரம் எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் பக்கத்தில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நெய்பரிங் கண்ட்ரி இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து காரக்கோரம் பாஸ். நெக்ஸ்ட் வந்து ஜோசிலா பாஸ் அண்ட் ஷிப்கிலா பாஸ். இந்த 2 பாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க பாசஸ் தான் ஜோசிலா பாஸ் அண்ட் ஷிப்கிலா பாஸ். நெக்ஸ்ட் வந்து பாண்டிலா பாஸ் எங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்க பாஸ் பேர் வந்து பாண்டிலா பாஸ். நெக்ஸ்ட் வந்து நாதுலா பாஸ், ஹெல்பிலா பாஸ். இது எங்கே இருக்குன்னா சிக்கிம் ஸ்டேட்டில் கிராஸ் ஆகிற பாஸ் என்னென்னா நாதுலா பாஸும் ஹெல்பிலா பாஸும். நெக்ஸ்ட் வந்து ஹைபர் பாஸ் எங்கே இருக்குன்னா 2 கண்ட்ரி நடுவில் வருது. இது பார்த்தீங்க பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். இது எல்லாமே ஸ்டேட்ஸ் நேம் வரும், இது மட்டும் வந்து கண்ட்ரி நேம் வரும். 2 கண்ட்ரியோட நேம் வரதுன்னா ஹைபர் பாஸ். நெக்ஸ்ட் வந்து போலான் பாஸ் எங்கன்னா பாகிஸ்தான். ஒரே ஒரு கண்ட்ரி நேம் வந்துச்சுன்னா அது வந்து போலான் பாஸ். 2 கண்ட்ரி வந்துச்சுன்னா அது வந்து ஹைபர் பாஸ். இதுக்கான ஷார்ட்கட்டை நம்ம கையோட பார்க்கலாம். இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து காரக்கோரம் பாஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து எப்பயுமே அடிக்கடி வந்து எல்லை பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. எப்படின்னா காரசாரமான விவாதம் அந்த கண்ட்ரிக்கு நம்ம கண்ட்ரிக்கு நடந்துட்டு இருக்கிறதுல காரக்கோரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நெக்ஸ்ட் வந்து ஜோசிலா பாஸும் ஷிப்கிலா பாஸ். அங்கே எப்படி இருக்குன்னா சோனு மழை பெய்யுது. எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் ஷிப்பில் போகும்போது சோனு மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பாண்டிலா பாஸ் வந்து பாண்டுன்னு வச்சுங்க. இங்கே வந்து அருணான்ற பொண்ணும் பிரதேஷிங்கிற பையனும் கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பாண்டு எழுதுறாங்க, அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து பாண்டு தான் வந்து இதுக்கு ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். அருணாங்கிற பொண்ணும் பிரதேஷுங்கிற பையனுக்கும் கல்யாணம் பாண்டு எழுதுறாங்க அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நாதுலா பாஸுக்கும் ஹெல்பா பாஸ் சிக்கிம். நாதுலா பாஸுக்கு வந்து எப்படின்னா நாற்று நடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். நாதுலா வந்து நாற்று அப்படின்னு வச்சுக்கலாம். நெல் வயலில் நாற்று நடும்போது வந்து கால் வந்து சிக்கிக்கும். அப்போ கால் சிக்கிக்கிச்சுன்னா வந்து நமக்கு வந்து யாரோட ஹெல்ப் ஆச்சும் தேவை. அப்போ நாற்று நடும்போது கால் சிக்கிக்கிச்சுன்னா யாரோட ஹெல்ப் ஆச்சும் தேவை. அப்போ வந்து நாதுலா பாஸ் அந்த ஹெல்பா பாஸுக்கு வந்துன்னா சிக்கிம் அப்படின்னு வச்சுன்னா. ஹைபர் பாஸ் இது எப்படி வச்சுன்னா 2 கண்ட்ரியோட நேம் வரதுனால பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரதுனால இவங்க வந்து கை கொடுத்துக்கிறாங்க. இந்த ஹைபரை வந்து கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து 2 கண்ட்ரிஸ் இருந்தாலும் கை கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹைபர் பாஸை வந்து கையின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து போலான் பாஸ், ஒரே ஒரு கண்ட்ரி நேம் வருது, அதை வந்து போலான் பாஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் தான் வந்து ஷிவாலிக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ், அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது அவுட்டர் ஹிமாலயாஸ். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஷிவாலிக்ஸ். இது எங்கேருந்து எதுவரையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து வந்து ஈஸ்ட்டில் வந்து அசாம், நார்த்தில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஈஸ்ட்டில் வந்து அசாம், இந்த 2 பிளேஸுக்குள்ளே ஸ்ட்ரெச் ஆகிருக்கிறது தான் வந்து ஷிவாலிக்ஸ். இது எதனால் உருவாகிருக்கும் அப்படின்னு சொன்னால் டெப்ரிஸ் ஆஃப் ஹிமாலயன் ரிவர். அதாவது ஹிமாலயாஸ்லேருந்து உருவாகிற ரிவர்ஸ்னால ஆகிற அந்த டெப்ரிஸ்னு அழிச்சிட்டு வரப்பட்ட அந்த செடி கொடிகள், மண், பாறைகள் எல்லாத்து மூலிமா உருவாகிறது அந்த ஷிவாலிக்ஸ். இதோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கும், 900 to 1100 மீட்டர். இதோட ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா 900 to 1100. இது ஆவரேஜான ஹைட் எப்படி இருக்குன்னா 1000 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விட்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வர ஹைட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும், விட்த்தும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஈஸ்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 10 கிலோமீட்டரும், வெஸ்ட்டில் வந்து 50 கிலோமீட்டர் அப்படிங்கிற விட்த்தில் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்கும். கிரேட்டரும் லெசர் ஹிமாலயாஸ் ரெண்டுமே வந்து கண்டினியூஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்கும். ஏன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து வேலிஸ் 2 வேலிஸ் முக்கியமானது இருக்குது. வெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா பார்த்தீங்கன்னா டுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா டுவார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ டுன்ஸுங்கிற வேலி எங்கே இருக்குன்னா வெஸ்ட்டில் இருக்குது, ஈஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா டுவார்ஸ். இந்த 2 வேலியும் எதில் வரும்னா ஷிவாலிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ். நம்ம பார்த்ததில் வந்து 3rd டைப்பான பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கும் மியான்மருக்கும் நடுவில் இருக்குது. அதாவது இது எப்படி இருக்குன்னா பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் மியான்மர். இந்தியன் கண்ட்ரிக்கும் மியான்மர் கண்ட்ரிக்கும் ஒரு பார்டர் மாதிரி இயற்கையாக அமைந்த மலைத்தொடர்கள் பேர் தான் வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இது எப்படி இருக்குது ஈஸ்டர்ன் ஆஃப் ஷூட் ஆஃப் ஹிமாலயாஸ்.
அதாவது இப்படி இருக்க மலைத்தொடர் ஹிமாலயாஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து இப்படி பெண்டாக இப்படி இருக்கும். இந்த பக்கம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் இந்த பக்கம் மியான்மர் கண்ட்ரியும் இருக்கும். இதுதான் வந்து ஈஸ்டர்ன் ஆஃப் ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் பக்கம் போய் இப்படி வளைஞ்சு இது இந்த 2 கண்ட்ரிக்குமான பார்டராக இருக்கிறதுனால பூர்வாஞ்சல் ஹில்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க, ஈஸ்டர்ன் ஆஃப் ஷூட் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க மேஜர் ஹில்ஸ் பார்த்துக்கலாம். டப்லா ஹில்ஸ், மிஸ்மி, மிக்கிர் ஹில்ஸ், காசி, அபோர் ஹில்ஸ், பட்கை, பம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் நேமில் வரும். மிசோரமில் இருக்கிற மிசோ ஹில்ஸ், நாகாலேண்ட் இருக்கிற நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஸ்டேட்டில் இருக்கிற மணிப்பூர் ஹில்ஸ், திரிபுராவில் வந்து திரிபுரா ஹில்ஸ், காரோ ஹில்ஸ், ஜெயின்டியா ஹில்ஸ். இந்த ஹில்ஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ் வந்து ஆப்ஷனில் கொடுத்து இது வந்து எந்த ஹில்ஸில் இருக்குது அப்படிங்கிற கேட்பாங்க. இந்த சின்ன ஹில்ஸை கொடுத்து இது வந்து மேஜர் எந்த ஹில் ரேஞ்சஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல் ஹில்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹிமாலயாஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். நம்ம ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் நம்மளோட என்னென்ன வளங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸ் என்ன ஆகுதுன்னா இமயமலையோட அடிவாரத்தில் போய் மோதுறதுனால நார்த் இந்தியாவுக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால், அதாவது நார்த் இந்தியாவில் ஹெவி ரெயின்ஃபால் வரதுக்கு காரணமும் ஹிமாலயாஸ் தான். ஏன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸ் வந்து அதிகமாக போய் மலை அடிவாரத்தில் மோதுறதுனால அந்த வின்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகி நார்த் இந்தியாவில் ஹெவி ரெயின்ஸ் வர காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் பேரியர், அதாவது சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து அதிகமாக வர பனி புயலை வந்து தடுக்கிறதுக்கு வந்து நேச்சுரல் பேரியராக இருக்குது. எதுனா ஹிமாலயன் ரேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ், அதாவது நிறைய பெரினியல் ரிவர்ஸ், அதாவது வற்றாத ஜீவ நதிகளுக்கு வந்து சோர்ஸாக எது இருக்குன்னா இந்த ஹிமாலயாஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸ், அதாவது ஹிமாலயன் ரேஞ்ச் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேரடைஸ் ஆஃப் டூரிஸ்ட். இப்போ எப்படி கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பேரடைஸ் ஆஃப் டூரிஸ்ட் அப்படின்னா இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸ் ஆர் ஹிமாலயன் ரேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன ரா மெட்டீரியல் கொடுக்குங்க, ஃபாரஸ்ட் பேஸ்டு. அதாவது இந்த ஹிமாலயன் ரேஞ்சஸில் வந்து நிறைய ஃபாரஸ்ட் தான் இருக்கும். அதனால் வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து நிறைய ரா மெட்டீரியல் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வர கோல்டு வின்ஸை வந்து தடுக்கிறதும் இந்த ஹிமாலயாஸ் தான். அதெல்லாம் இங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்ச் அதிகமாக இருக்கிற ரிச் பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்க பில்கிரீம் சென்டர்ஸ், அதாவது வழிபாட்டு தலங்கள், முக்கியமான பில்கிரீம் சென்டர்ஸ் என்னென்ன இருக்குது ஹிமாலயாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத், பத்ரிநாத், கேதார்நாத், வைஷ்ணவ தேவி. இது எல்லாமே இந்த பனிலிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க கோயில் இருக்க இடம் தான் அமர்நாத், பத்ரிநாத், கேதார்நாத், வைஷ்ணவ தேவி. இந்த முக்கியமான பில்கிரிம் சென்டர்ஸ் வந்து ஹிமாலயன் ரேஞ்சஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ். இப்போ பார்த்தா வந்து மவுண்டெயின்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் அப்படின்னா அந்த மலைத்தொடர்களுக்கு கீழே இருக்க சமவெளிகள், அந்த ஆறுகள் மூலயமா உருவாக்குற சமவெளிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரெச் ஆஃப் அலுவியம். உலகத்திலே வந்து மிகப்பெரிய அளவில் அலுவியம் ஸ்ட்ரெச்சஸ் எங்கே இருக்குன்னா வந்து இந்த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் உருவாகுது, என்னென்ன ரிவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ், இந்தஸ், பிரம்மபுத்திரா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். இந்த மூணுமே, இந்த ஆறுகளும் அதோட கிளை நதிகள் மூலயமா உருவாகிறது அந்த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸு. இதோட லென்த் எவ்வளோ 2400 கிலோமீட்டர், வித்து பார்த்தீங்கன்னா 240 to 320 கிலோமீட்டர். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 7 lakhs கிலோமீட்டர். இதோட ஏரியா வந்து முக்கியமாக பார்த்துக்குங்க. மேஜராக இது எதனால் டெபாசிஷன் ஆகுதுன்னா ஹிமாலயன் அண்டு விந்தியன் ரிவர்ஸ். ஹிமாலயாஸ்லேயும் விந்தியன் ரேஞ்சிலையும் உருவாகிற ரிவர்ஸ் மூலயமா தான் இந்த பிளெயின்ஸ் வந்து உருவாகுது. நெக்ஸ்ட் வந்து பாபர் பிளெயின். இந்த பாபர் பிளெயின் எதனால் உருவாகுதுன்னா கிராவல்ஸ் அண்டு அன்சார்ட்டட் செடிமெண்ட், அதாவது பாறைகளும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்க செடிமெண்ட்ஸ் மூலயமா உருவாகிறது தான் வந்து பாபர் பிளெயின்ஸு. இதோட விட்த் பார்த்தீங்கன்னா 8 to 15 கிலோமீட்டர். இதோட விட்த் எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து வைடாக இருக்கும். போக போக ஈஸ்ட் சைடு போக குறைஞ்சிடும். அசாம் போச்சுன்னா குறைஞ்சிடும். இங்கே வந்து கல்டிவேஷன் பண்ண முடியாது. இது முக்கியமாக எந்த இடத்துல கல்டிவேஷன் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் பிளெயின்ஸ். பாபர் பிளெயின்ஸில் கல்டிவேஷன் பண்ண முடியாது, நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து டராய் ட்ராக்ட். டராய் வந்து தரைன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே என்னென்னா திக் ஃபாரஸ்ட், நம்ம சமவெளியில் தரையில் வந்து நிறைய ஃபாரஸ்ட் இருக்கும், அதாவது ரிச் வைல்ட் லைஃப் இருக்கும்.
இது எங்கே இருக்குன்னா பாபர் பிளைன்ஸ்க்கு நெக்ஸ்ட், அதாவது சவுத்தில் இருக்குது. இதோட விட்த்து பார்த்தீங்கன்னா 15 to 30 கிலோமீட்டர். இங்கே வந்து ஈஸ்ட் சைடில் வந்து வைடராக இருக்கும். டராய்ட் ட்ராக்டை பொறுத்தளவுக்கு ஈஸ்ட் சைடில் வைடராக இருக்கும். இங்கே வந்து கல்டிவேஷனுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். ஈஸ்ட் சைட் போனீங்கனாலே நிறைய கல்டிவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் டராய்ட் ட்ராக்டில் வந்து சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். நெக்ஸ்ட் வந்து பங்கர் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஓல்டர் அலுவியம் அப்படி சொல்லுவாங்க. ஓல்டர் அலுவியம் எங்கே இருக்குன்னா பங்கர் பிளைன்ஸு. இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா டார்க் கலராக இருக்கும். இங்கே இருக்க மண் வந்து டார்க் கலராக இருக்கும். ஹியூமஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபர்டைல் சாயில் அதிகமாக இருக்கிறது தான் பங்கர் பிளைன்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஓல்டர் அலுவியம். நெக்ஸ்ட்டு வந்து காதர் பிளைன்ஸுக்கு வந்து என்னென்னா நியூவர் அலுமியம் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு வந்து காதர்னு சொல்லுவாங்க, இல்லை பெட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுனால ஃப்ரெஷ் டெபாசிட் ஆஃப் ஸ்லிட்ஸ், வருஷம் வருகிற வெள்ளத்தினால உருவாகிறது தான் வந்து காதர் பிளைன்ஸு. அதனால தான் இது பேர் வந்து நியூவர் அலுவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டர் அலுவியம்னா வந்து பங்கரு, நியூயர்னா வந்து கதர் சட்டை வந்து நம்ம புதுசாக அணிகிறோம்ல, இப்போ இருக்க ட்ரெடிஷனாக அணிகிறோம்ல, அதை வந்து நியூவாக எங்கே என்ன அணிகிறோம் கதர் அப்படின்னு வச்சு காதர் பிளைன்ஸ். இது எது மூலயமா வருவாங்கன்னா சாண்டு, ஸ்லிட்டு, கிளே, மட்டு, வெள்ளத்தில் அடிச்சுட்டு வர்றதுனால சாண்டு அதிகமாக இருக்கும், ஸ்லிட்டு, கிளே, மட்டு எல்லாமே அதிகமாக இருக்கும். இது வந்து ஹை ஃபர்டைல் சாயில். காதர் பிளைன்ஸ் இருக்கிறது வந்து ஹை ஃபர்டைல் சாயில். நெக்ஸ்ட் வந்து டெல்டா பார்க்கலாம். டெல்டானா என்னென்னா ஒரு ரிவர் இப்படி ஓடிட்டு இருக்குன்னா அது வந்து இப்போ கடலில் போய் இப்படி சேருதுன்னா இந்த இடத்துல கடல் இருக்குன்னா நிறைய கிளை நதிகளை பிரிஞ்சு போய் கடலில் சேரும். அதுதான் வந்து டெல்டான்னு சொல்லுவாங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் வந்து 4 பக்கமும் பிரியறதுனால ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்டு ஃபெர்டைல் லேண்டு. இது எந்த இடத்துல இருக்குன்னா எந்த ரிவர் கிட்ட இருக்குன்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா. இது வந்து கங்கை வந்து இந்தியாவோட கிரேட்டஸ்ட் ரிவர், பிரம்மபுத்திரா அது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரிவர். அது எங்கே உருவாகுதுன்னா சுந்தர்பன்ஸ் டெல்டாவில் தான் இந்த 2 ரிவரும் போய் கடலில் கலக்குது. இது என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டுலேயே வந்து பிக்கெஸ்ட் அண்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் டெல்டா. வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட் டெல்டா எதுனா சுந்தர்பன்ஸ் டெல்டா. இங்கே வந்து ஓல்டு மட், நியூ மட், மார்ஷ் எல்லாமே கலந்துருக்கும். இது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அப்லாண்ட்னா என்ன சொல்கிறாங்க சேர்ஸ். மார்ஷ் ஏரியாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பில்ஸ். இது முக்கியமாக பார்த்துங்க. அப்லாண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா சேர்ஸ், மார்ஷ் ஏரியாஸ்னால் பில்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்தியாவில் நார்தர்ன் பிளைன்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தது கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸு. இப்போ வந்து நார்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா. மற்ற இடத்துல இருக்க பிளைன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் ஆரவல்லி ரேஞ்சுக்கும் வெஸ்ட் சைடில் இருக்குது தான் வந்து ராஜஸ்தான் பிளைன்ஸு. இங்கே எவ்வளோ ஏரியா இருக்குன்னா 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது எதனால் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லூனி அண்டு சரஸ்வதி ரிவர். இந்த 2 ரிவர்னால உருவாகப்பட்ட பிளைன்ஸ் தான் வந்து ராஜஸ்தான் பிளைன்ஸு. இங்கே என்ன லேக் இருக்குன்னா சாம்பார் சால்ட் லேக் அண்டு புஷ்கர் லேக் ஜெய்ப்பூரில் இருக்குது. இந்த முக்கியமான இந்த 2 லேக் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் பிளைனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தார் டெசர்ட் வந்து இந்த கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் எங்கே இருக்குன்னா ஆரவல்லி ரேஞ்சுக்கு வெஸ்ட்டில் இருக்குது. இது வந்து கிரேட்டஸ்ட் ஆரிட் ரீஜியன், அதாவது வறண்ட நிலங்கள் தான் வந்து பாலைவனம் அப்படி சொல்லுவோம். இதில் எவ்வளோ ஏரியா இருக்குன்னா 2 lakh கிலோமீட்டர், அதாவது 2 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா வந்து இந்த பாலைவனத்தில் கவர் ஆகிருக்கு. இது வந்து நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பவுண்ட்ரியாக இருக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நேச்சுரல் பவுண்ட்ரியாக இருக்குது. எதுனா தார் டெசர்ட். இது வந்து வேர்ல்டில் 7th largest டெசர்ட். எதுனா தார் டெசர்ட். நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் அது பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா இந்தியன் டெசர்ட்டுக்கும் நார்த் ஈஸ்ட்டில். இந்தியன் டெசர்ட் இந்த பக்கம் வெஸ்ட்டில் இருக்குன்னா அதுக்கும் நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறதா வந்து பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ். இதோட ஏரியா தான் 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது எதனால் என்னென்ன ரிவர்ஸோட டெபாசிஷனால் உருவாயிருக்குன்னா சட்லஜ், பீஸ், ரவி. இந்தஸோட கிளை நதிகள் ட்ரிபியூட்டரிஸான சட்லஜ், பீஸ், ரவி இந்த ரிவர்னால உருவாகுதான் பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸு. இதில் வந்து 2 இடத்துல வாட்டர் டிவைடட் டோப் இருக்குது. அதாவது 2 இடத்துல கிளை நதிகளை பிரிகிற இடம். ஒன்று வந்து யமுனாலேருந்து சட்லஜும், இன்னொன்று வந்து கங்கா யமுனா. இந்த 2 இடத்துல வந்து வாட்டர் டிவைடட் டோப் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேஞ்சஸ் பிளைன், அதாவது கங்கா பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கங்கா பிளைன். இது வந்து லார்ஜஸ்ட் பிளைன்ஸ். இந்தியாவில் இருக்க லார்ஜஸ்ட் பிளைன்ஸ் எதுனா வந்து கங்கா பிளைன். இது எதுக்கு நடுவில் இருக்குன்னா யமுனா ரிவருக்கும் பங்களாதேஷ். இந்த வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யமுனா ரிவர், ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், 2த்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து இந்த கங்கா பிளைனு. இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 3,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இதோட ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தீங்கன்னா காக்ரா, கேங்டாக், கோசி, சம்பல், பெட்வா, யமுனா.
இந்த ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் மூலயமா உருவாகுது அந்த கங்கா பிளேன். நெக்ஸ்ட் வந்து பிரம்மபுத்திரா பிளெயின்ஸ். இது எங்கே இருக்குன்னா அஸ்ஸாம் பகுதியில் இருக்கிறதா வந்து பிரம்மபுத்திரா பிளெயின்ஸு. இது எதனால் உருவாகுனா பிரம்மபுத்திரா ரிவர்னால் உருவாகுதான் பிரம்மபுத்திரா பிளெயின்ஸு. இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 56,275 கிலோமீட்டர். இங்கே என்ன அதிகமாக இருக்குன்னா அலுவியல் ஃபேன்ஸ் அண்ட் மார்ஷி ட்ராக்ஸ். அலுவியல் சாயிலோட அதிகமான படிமங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னா பிரம்மபுத்திரா ரிவரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் வந்து பார்ட் 2 வீடியோவில் இருக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.